ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மைக்கோடாக்சின்ஸ். மைக்கோடாக்சின்ஸ் அப்படிங்கிறது ஃபங்கை அல்லது மோல்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறதான பூஞ்சைகளிலிருந்து பெறப்படுகிறதான டாக்சின்ஸ். ஸோ இந்த டாக்சின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீட் ஸ்டேபிளா இருக்கும். நீங்க எவ்வளவு ஹீட் கொடுத்தாலும், அதை குக் பண்ணாலும், அதை பாஸ்டரைஸ் பண்ணாலும் அந்த டாக்சின்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. சோ ஃபுட் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா மைக்கோடாக்சின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சரிங்களா? சோ இந்த டாக்சின்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபங்கைல சில பேத்தோஜெனிக் ஸ்ட்ரெயின்ஸ்ல இருந்து இந்த டாக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்சின்ஸ் வந்து சாதாரணமா தலைவலி, காய்ச்சல், அதே மாதிரி வாமிட்டிங், டயரியா இந்த மாதிரி சாதாரணமான சிம்டம்ஸ் ஏற்படுத்தாம ரொம்ப கிரானிக் சிம்டம்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா கேன்சர், அப்புறம் வந்து டிஎன்ஏல வந்து டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கறது, டிஎன்ஏ அபரேஷன்ஸ் கிரியேட் பண்றது, லிவர், அதே மாதிரி கிட்னி, இந்த மாதிரி விசரல் ஆர்கன்ஸை தாக்குறதுல இந்த டாக்சின்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. சோ ரொம்ப கவனிச்சு படிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? சோ அந்த டாக்சின்ஸ் பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சோ இந்த மைக்கோடாக்சின்ஸ் மூலமாக பெறப்படுகிறதான டிசீஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த மைக்கோடாக்சின்ஸ் காஸ் பண்ணுகிற டிசீஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்கோடாக்சிகோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த மைக்கோடாக்சின் செவரல் டைப்ஸ் இருக்குது. ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ the first thing is aflatoxin. Aflatoxin is produced by Aspergillus flavus, Aspergillus parasiticus. சோ எந்த கிராப்ஸ்ல வந்து இது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பீனட்ஸ், ரைஸ், இந்த மாதிரி கிராப்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் இட் காசஸ் லிவர் கேன்சர். சரியா? சோ பி அண்ட் G1 டாக்சின் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான குறிப்பிடத்தக்கதான டாக்சின்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு டாக்சினும் ரொம்ப மோசமான டாக்சின்ஸ் அண்ட் இட் காசஸ் த லிவர் கேன்சர். சரியா? சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பெட்டோலின் டாக்சின். பெட்டோலின் டாக்சின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனிசிலியம் எக்ஸ்பான்சம், பெனிசிலியம் பெட்டுலம், பெனிசிலியம் மெலினி அப்படிங்கிற மூணு விதமான ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த டாக்சினை ப்ரொடியூஸ் ஆகுது. பிரெட், சாசேஜ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டாக்சின்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பிரெட்ல வந்துட்டு சில நேரத்துல ஒயிட் கலர்ல ஸ்டேல்ஸ் இருக்கும். சரியா? ஒயிட் கலர்ல ஒரு மாதிரி பவுடரி நேச்சர்ல இருக்கும். அந்த டாக்சின் எந்த டாக்சின் பாத்தீங்க அப்படின்னா பெட்டோலின் டாக்சின் தான். சரியா? சோ இட் காசஸ் குரோமோசோமல் அபரேஷன்ஸ், இன்டர்னல் ஆர்கன் டிஷ்யூஸ் டேமேஜ். உள்ள நம்மளுக்கு ஹார்ட் இருக்குது, லிவர் இருக்குது, ஸ்பிளீன் இருக்குது, கிட்னி இருக்குது. சோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடம்பு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த ஆர்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்சின்ஸால ஆகுது. சரியா? சோ அது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்ரினின். சோ சிட்ரினின் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனிசிலியம் சிட்ரினம், பெனிசிலியம் வெரிடிகேட்டம் அப்படிங்கிற ரெண்டு ஆர்கானிசம்ஸ் மூலமாக இந்த டாக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பாலிஸ்டரைஸ், மீட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் இட் இஸ் மோர் கார்சினோஜெனிக் இன் நேச்சர். அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பெனிசிலிக் ஆசிட். பெனிசிலிக் ஆசிட் பாத்தீங்க அப்படின்னா பெனிசிலியம் ராக்ஃபார்ட்டி, பெனிசிலியம் சைக்ளோபியம், பெனிசிலியம் மார்டனி அப்படிங்கறத மூணு ஆர்கானிசம்ஸ் மூலமா இந்த டாக்சின்ஸ் உருவாகுது. கார்ன், பீன் அண்ட் அதர் ஃபீல்ட் கிராப்ஸ், நிலங்கள்ல விளையக்கூடியதான தானியங்கள்ல இந்த ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இந்த டாக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ மோர் கார்சினோஜெனிக் இன் நேச்சர். அக்ரோடாக்சின். அக்ரோடாக்சின் வந்துட்டு யார் ப்ரொடியூஸ் பண்றான்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்பெர்ஜில்லஸ் அக்ரேஷியஸ் அண்ட் ஆஸ்பெர்ஜில்லஸ் ஆலியேஷியஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆர்கானிசம்ஸ் மூலமாக இந்த டாக்சின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் இட் இஸ் மோர் பொட்டன்ட் நெஃப்ரோடாக்சின் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெஃப்ரோடாக்சின் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா கிட்னில வந்து நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிற பார்ட் இருக்குது. சோ அந்த நெஃப்ரான்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுகிறதான டாக்சின்ஸ் போயிட்டு, அதாவது அக்ரோடாக்சின் போயிட்டு நெஃப்ரான்ஸ்ல வந்துட்டு கேன்சர் காஸ் பண்ணுது. சரிங்களா? அது நம்ம கிட்னி கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அண்ட் ஸ்டெரிக்மேட்டோசிஸ்டின். ஸ்டெரிக்மேட்டோசிஸ்டின் இஸ் காஸ்ட் பை ஆஸ்பெர்ஜில்லஸ் வெசிகுலர், ஆஸ்பெர்ஜில்லஸ் நெடுலஸ், ஆஸ்பெர்ஜில்லஸ் ரெகுலோசஸ் அப்படிங்கறத மூணு ஆர்கானிசம்ஸ் மூலமா இந்த டாக்சின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. And it causes liver cancer. So the next toxin is ergotoxin. Ergotoxin யார் ப்ரொடியூஸ் பண்றான்னு பாத்தீங்க அப்படின்னா Claviceps purpura அப்படிங்கிற ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எந்த ஃபுட் ப்ராடக்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரை, வீட், ஓட், மில்லட், சார்கம் அப்படிங்கறதான ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறது. அண்ட் பெலிஜரன்சி, ட்ரெமர்ஸ், ஸ்டம்பிளிங் அண்ட் கொலாப்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட சிம்டம்ஸ். பெலிஜரன்சி அப்படின்னா ஒரு மாதிரி கடுகடுன்ட்டு கோமா, ஒரு மாதிரி டென்ஷன்டா பிஹேவ் பண்றது. அண்ட் ட்ரெமர்ஸ் அப்படின்னா நடுக்கம், உடல் நடுக்கம் ஏற்படுகிறது. ஸ்டம்பிளிங் அண்ட் கொலாப்ஸ் அப்படின்னா
ஒரு மாதிரி தடுமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். நடக்கிறது, அவங்க இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. சோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டம்பிளிங் அண்ட் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபியூமனிசம். ஃபியூமனிசம் இஸ் காஸ்ட் பை ஃபியூசேரியம் சக்கரி. கார்ன் கிரெயின் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸின்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அண்ட் சாம்புடாக்சின் இஸ் ஐடென்டிஃபை பை ஃபியூசேரியம் சாம்புசினம். ட்ரை ராட்டட் பொட்டேட்டோஸ்ல இந்த ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இந்த டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இட் காசஸ் ஈசோபேஜியல் கேன்சர், உணவு குழாயில ஏற்படுகிறதான கேன்சர். சரியா? அண்ட் ஜெரலினோன் இஸ் காஸ்ட் பை ஃபியூசேரியம் கிராமினேரம் and it is identified in the field corns. சரியா? ஃபீல்ட்ல விளையக்கூடியதான கார்ன்ஸ்ல இந்த ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு இந்த டாக்ஸின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. And the next one is rubra-toxin. It is caused by Penicillium rubrum. And cereals and legumes-ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. And rock14 வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்ரி இண்டஸ்ட்ரியில சீஸ் மேனுஃபேக்சரிங்ல இந்த ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய சேஃப்டி இஷ்யூவா, குவாலிட்டி இஷ்யூவாக வந்து பார்க்கப்படுகிறது. இந்த டாக்ஸின்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சீஸ்ல வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. கமர்ஷியல் ப்ளூ சீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இத ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. சோ இதனால என்ன பிரச்சனை, உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்க அப்படின்னா சீஜர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இட் இஸ் a நியூரோடாக்சின். நியூரல் செல்ஸ்ல போயிட்டு இது அஃபெக்ட் பண்றதுனால சீஜர்ஸ், வலிப்பு ஏற்படுகிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரிங்களா? சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா மைக்கோடாக்சின்ஸ் பொறுத்தளவுல இது நிறைய நேரம் வந்து பாத்தீங்கன்னா கிராப்ஸ், சீரியல்ஸ், பல்சஸ், மில்லட்ஸ், ஆயில் சீட்ஸ், ஸ்பைசஸ், இந்த மாதிரி கிராப்ஸ் எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்கோடாக்சின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்கோடாக்சின்ஸ் பொறுத்தளவுல உள்ள எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.